ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இது வரைக்கும் சொன்ன டயட் ஃபுட்டோட ப்ரோட்டீன் அண்ட் கேலரிஸ் பார்க்க போகிறோம். அந்த டயட் வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா நான் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்ட் 1 டயட் வீடியோவில் கொடுத்த பச்சைப்பயிறு கருப்பு சுண்டலில் நமக்கு 70 கலோரிஸ் 7 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். பார்ட் 2 டயட் வீடியோவில் நம்ம செஞ்ச வெயிட் கெயின் பொட்டுக்கடலை மாவுலேருந்து 3 ஸ்பூன் நம்ம எடுக்கும்போது நமக்கு 7 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். அந்த வெயிட் கெயின் பொட்டுக்கடலை மாவை உங்களோட ரெகுலர் டயட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். 5 ஸ்பூன் ஓட்ஸை ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. அது மேலே 250 ml சூடான பாலை ஊற்றுங்க. பால் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் பீனட் பட்டர், 3 ஸ்பூன் நம்ம செஞ்ச வெயிட் கெயின் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இதிலிருந்து நமக்கு 880 கலோரிஸ் 33 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். இது இல்லாமல் உங்கள் சாப்பாடில் ரெகுலராக 2 முட்டையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்து என்னோடய ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் என்னோடய டயட்டில் ரெகுலராக சிக்கன் பன்னீரெல்லாம் ஆட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் முடிஞ்சதை என்னோடய டயட்டில் சிம்பிளாக ஆட் பண்ணி சிம்பிள் பாடி வெயிட் ஒர்க் அவுட் மூலமாகவே ஒரு டீசெண்டான பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அது மாதிரி நீங்களும் ஒரு பிகினராக இருக்கீங்க, வெயிட் கெயின் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து நான் சொன்ன 2 ஃபுட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இனிமேல் போட போகிற ஒர்க் அவுட் வீடியோவெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். நீங்களும் ஒரு ஏஸ்தெட்டிக்கான பாடியை பில்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.